லாஸ்ட் இயர் வந்து குரூப் 2 அவங்க கிளியர் பண்ணிடுவாங்கன்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 இயர் அந்த ரிசல்ட்காக வெயிட் பண்ணோம். லாஸ்ட் இயர் குரூப் 4ம் பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் மிஸ் ஆயிடுச்சு. நாங்கள் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணிட்டோம். அவங்களோட கட் ஆஃப்க்கு அடுத்த நாள் கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்காங்க. தேர்ஸ்டே ஈவினிங் நாங்கள் ட்ரெயின் சென்னைக்கு ஏறணும். ஒரு 5 o'clock மெசேஜ் வந்துருச்சு, உங்களுக்கு சீட்ஸ் முடிஞ்சிருச்சு, நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போவும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது போனால் பரவாயில்லனா நான் குரூப் 2ல் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த குரூப் 2 ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே டிலே பண்ணாங்க. அந்த 1 இயருமே வந்து அவங்க ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி குரூப் 2 கிடைக்கல. போன வருஷம் இதே மாதிரி பாராட்டு விழா நடக்கும்போது அப்போ தான் நாங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். குரூப் 2ல் வின் பண்ணவங்களுக்குலாம் இதே ஸ்டேஜில் வச்சு ப்ரைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ லாஸ்ட்டில் தான் நானும் அபிநயம் உட்காந்துருந்தோம். அப்போ வந்து அவங்களால அதை பயங்கரமான அழுகை அவங்களால, ஏன்னா நானும் அந்த ஸ்டேஜில் நிற்க வேண்டியவங்கண்ணா, ஆனால் என்னால் கிளியர் பண்ண முடியலைன்னு சொல்லி, பரவாயில்ல இது உன்னோட லாஸ்ட் அட்டம்ப்டாக எடுத்து பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டு இதில் கிளியர் பண்ணாங்க. இன்னொன்று என்னென்னா, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. அவங்களுக்கு வந்து மைக்ரைன் ப்ராப்ளம் இருக்குங்க. அவங்களால ரொம்ப நேரம் வெளிச்சத்தை பார்க்க முடியாது. குரூப் 4 எக்ஸாமுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி மைக்ரைன் அந்த இஷ்யூ வந்துருச்சுன்னா ஒரு 2 நாள் 3 நாள் அவங்க வெளிச்சத்தையே பார்க்கக்கூடாது. 2 நாள் 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு இருட்டான ரூமில் மட்டும் தான் இருப்பாங்க. அப்பவும் வந்து இந்த குரூப் 4 எப்படியாவது விட்டுறாதுன்னு சொல்லி அவங்க வந்து வாய்ஸ் நோட்ஸ் கேட்டு தான் அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க இந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்கன்னா நான் அவங்களோட பேரண்ட்ஸ் தான். நான் வந்து அவங்க பேரண்ட்ஸ் இல்லைன்னா அவங்க இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட இது வந்து ரொம்ப ரூரல் பேக்ரவுண்ட், தேனி பக்கத்தில். அவங்க சுற்றி இருக்க எல்லாருமே பொண்ணுக்கு 25 வயசு ஆயிடுச்சு, இன்னும் நீங்கள் மேரேஜ் பண்ணி வைக்கலையான்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க எல்லாருமே சுற்றி ப்ரெஷரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தான் பொண்ணோட படிப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்பா அம்மா வந்து அந்த ஊரையே விட்டு காலி பண்ணிவிட்டு வேறு ஒரு ஊரில் நம்ம பொண்ணு ஜாப் வாங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டுக்கு வந்துக்கலாம், இல்லைனா சுற்றி இருக்கிற ரிலேஷன்ஸ் எல்லாரும் நம்மளை ரொம்ப டம்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அபிநயாக்காக அவங்க அப்பா அம்மா தங்கச்சி 3 பேருமே அந்த ஊரை விட்டு வேறு ஒரு ஊருக்கு வந்துட்டாங்க. எப்போ போஸ்ட் வாங்குறாங்களோ அப்போ தான் அந்த ஊருக்கு மறுபடியும் போவேன்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா மாதிரி ஒரு கேரக்டரை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க எவ்வளவு தோல்வி வந்தாலும் சரி, அடுத்த எக்ஸாமில் ஒரு நாள் கிளியர் பண்ண முடியும்னு சுற்றி இருக்கிறவங்க யாரோட பேச்சையுமே கண்டுக்க மாட்டாங்க. பெண் குழந்தைனா இந்த வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிற தாட் அவங்களுக்கு கிடையாது. தான் சொந்த காலில் நிற்கிற வரைக்கும் என் பொண்ணு படிச்சுக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க அப்பா இந்த இடத்துல வந்திருக்கணும், வராததுனால அவங்களுக்கு இந்த வெற்றியை வந்து நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம். அண்ட் ஃபைனலாக யாருமே தயவுசெய்து பாதியில் மட்டும் விட்டுட்டு போயிடாதீங்க. ஏன்னா அபிநயா சொன்ன மாதிரி 2000 அந்த கோவிட் டயத்துக்கு முன்னாடியிலேருந்தே அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க கூட சேர்ந்து படித்த எல்லாருமே பாதியில் குவிட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு கண்டிஷனில் ஃபேமிலி சுச்சுவேஷன், ஃபினான்ஷியல் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு வந்து பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் அபிநயா மட்டும் கடைசி வரைக்கும் அவங்க படித்தாங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் எல்லாருமே கிராக் பண்ணுவீங்க. போன அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து லாஸ்ட்டாக உட்காந்துட்டு ஏங்கிட்டு இருந்தோம். இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் அவங்க மேலே வந்தாங்க. நான் அப்போவே நினச்சேன், அபி உன்னை கூப்பிட்டாங்கன்னா அப்போ நானும் ஒரு வார்த்தை உன்னை பற்றி பேசுவேன், உன்னை பற்றியில் நம்ம பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஸோ இப்போ நிற்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அண்ட் இதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நான் அவங்களுக்கு பிளட் ரிலேஷன்லாம் இல்லை, பட் ஆனால் அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்க எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்தாங்கங்கிற எல்லாமே எனக்கு வந்துட்டு நான் கூடவே இருந்து பார்த்துருக்குறேன். ஸோ நம்மளோட எல்லோரோட நோக்கமும் நம்மளோட பேரண்ட்ஸை வந்துட்டு சந்தோஷப்பட வைக்கணும் அப்படிங்கிறது தான். சொல்லப்போனால் எனக்கு நீங்களாம் ப்ரிப்பேர் பண்ணுறதை பார்க்கும்போது சரி நானும் இந்த லைனில் வந்திருக்கலாமோன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கும். பட் நான் இந்த லைனில் இல்லை, நான் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக நான் டீச்சிங் லைனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பட் அவங்க ப்ரிப்பேர் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஆசை இருக்கும், குரூப் 4 நானும் அப்போவே இருந்தே படிச்சிருக்கலாமோ, இப்போ கூட படிங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நம்மளால முடியாது, நீங்களாம் வெறித்தனமாக படிச்சுட்டு இருக்கிறீங்க, நமக்கு இந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் ரெகுலரிட்டியாக உட்காந்து படிக்க முடியாது, நீங்கள் படிக்கிறது தூரமாக இருந்து பார்த்துக்கிறேன், அதுவே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ குரூப் 4 படிக்கிற எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ஒரு நாள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். உங்களோட பெற்றோர்களை கண்டிப்பாக சந்தோஷப்படுத்துங்கள், கடைசி வரை விட்டுறாதீங்க. நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.